ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜான் 2க்கான நியூஸ். ஸோ இங்க வந்து ஃபார்மர் லீடர் ஹங்கர் ஸ்ட்ரைக் என்டர்ஸ் 37th டே குரூப் லீடிங் த ப்ரொட்டஸ்ட் சே தே வில் நாட் ரிலண்ட் அன்லெஸ் டிமாண்ட்ஸ் ஆர் மெட் அப்படின்னு இருக்கு. ரிலண்ட் அப்படின்னா அக்ரி பண்ண மாட்டோம், இல்ல போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்க, நெட் ஜிஎஸ்டி growth slumps to 3.3% in December as revenues drop and refunds rise 45%. ஸோ ஜிஎஸ்டியோட growth வந்து குறைஞ்சிருக்குங்க. ஸோ ஸ்லம்ஸ் அப்படின்னா ஃபால் சடன்லி பை லார்ஜ் அமௌண்ட். இப்போ இதில் ரெவன்யூ வந்து ட்ராப் ஆயிருக்கு, ரீஃபண்ட் வந்து நிறைய திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ட்ரக் மவுஸ் டவுன் 10 நியூ இயர் ரெவல் இன் நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்னு இருக்கு. மவுஸ் டவுன் அப்படின்னா வயலண்டா கில் பண்றதுங்க. ஸோ 10 பேரை இந்த ட்ரக் வந்து கொன்றுச்சு. ரெவலர்ஸ் அப்படின்னா ஸோ என்ஜாயிங் தெம்செல்ஸ் நாய்ஸிலி. ஸோ அந்த நியூ இயர் கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டவங்கள இந்த ட்ரக் வந்து கொன்றுச்சு, 10 ட்ரக்கு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் இந்த ட்ரக்கு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹால்ஸ் டிரான்சிட் ஆஃப் ரஷ்யன் கேஸ் டு யூரோப். யூரோப்புக்கு ரஷ்யால இருந்து போகக்கூடிய கேஸ் வந்து யுக்ரைன் வழியா தான் போகுது. அதை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஹால்ஸ்னா நிப்பாட்டுறது. சாகித்ய அகாடமி வின்னரோட புக்கு, அதாவது நாஞ்சில் நாட்டு உணவு அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் மினிஸ்டர் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, மணிப்பூரை பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு. ஆனா பிரசன்ட் சிச்சுவேஷன் அந்த கன்க்ளூஷன் உண்மை இல்லைன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மணிப்பூர் இஷ்யூவை பத்தின ஒரு எடிட்டோரியல். எக்கனாமி ரிலேட்டட் கிடையாது. ஃபார்ம் ஃபயர், டெல்லிவால் ஷுட் எண்ட் ஹிஸ் ஃபாஸ்ட் அண்ட் பிரஸ் ஃபார் டாக்ஸ் ஆன் ஃபார்மர்ஸ் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஃபயர்னா வயல் தீ அப்படின்ற மாதிரி தான் மீனிங். அதாவது ஃபார்மர்ஸ் வந்து இப்ப உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து தல்லேவால் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காரு. அவர் வந்து அதை ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் அதை கைவிட்டுட்டு வந்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன வேணும்னு சொன்னாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம படிக்கலாங்க. இது வந்து நீங்க வாசிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே என்ன ஃபார்மர்ஸுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காண்டி இந்த போராட்டங்கள் அடிக்கடி நடத்துறாங்க பஞ்சாப்ல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளோட எக்கானமி ரிலேட்டட் தாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ஜிஓஸுக்கு ஆடிட்டர்ஸ், சிஏ ஆடிட்டர்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை அந்த ஆக்டை வயலேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் அவங்களுக்கு வருதா, வந்தா அவங்க என்ன பர்பஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்பஸ்க்கு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து இஸ்ரோ வந்து சந்திராயன் 4 மிஷன் அனுப்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போறாங்க. அது பேர் வந்து ஸ்பாடெக்ஸ். இஸ்ரோ சேர்மன் பேர் வந்து எஸ் சோம்நாத்ங்க. ஸோ இது வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது 2 சேட்டிலைட்டை வந்து ஸ்பேஸ்க்குள்ள விட்டு அந்த நிறைய டெக்னாலஜிஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி இந்த சேட்டலைட்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவாங்க. டு கிக் ஆஃப் அப்படின்னா டு ஸ்டார்ட்னு அர்த்தங்க. ஸோ யூஐடிஏ, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஆதார் ப்ரொவைட் பண்ற அந்த அத்தாரிட்டியோட சிஇஓவா புவனேஷ் குமார் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து அமித் அகர்வால். ஸோ இந்த இதை வாசிச்சு பாருங்க. எக்ஸசிவ் நைட்ரேட்ஸ் வந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ற ஃபர்டிலைசர்ஸ்ல நிறைய நைட்ரேட்ஸ் இருக்கு. அந்த இதெல்லாம் வாட்டரோட சேர்ந்து வந்து கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்ற லெவலுக்கு மேல 45 mg பெர் லிட்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கலுங்க. இதை வாசிச்சு பாருங்க. ஏன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து பிசினஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் புதுசா ஒரு கம்பெனி, அதாவது இன்ஜினியரிங் டிசைன் கம்பெனி ஒன்று ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாருதி, டொயோட்டோ இந்த 2 பிராண்டுமே டிசம்பர்ல பயங்கரமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் 30% அண்ட் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்கோட லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 5 மாசத்துல குறைஞ்சிருக்கு. இன்னும் 2000 நோட்டுகள் வந்து இன்னும் 6691 கோடி வந்து இன்னும் ஆர்பிஐ டேட்டா படி வராம இருக்கு. ஸோ நம்மளோட கிராப் இன்சூரன்ஸ்
பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா அதையும் ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த 2025-26க்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல இருந்து, அதாவது இயற்கை உபாதைகள்ல இருந்து இந்த ஃபார்மர்ஸை காப்பாத்துறதுக்காண்டி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வின்ஸோட டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க. வின்ஸ் டேட்டானா என்னதுன்னா வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ். ஸோ காசால நிறைய குளிருங்க, நிறைய பிறந்த குழந்தைகள்லாம் இறந்து போறாங்க. ஸோ நம்மளோட பிரெக்னன்ட் அந்த சிஸ்டர் வைஷாலி செஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. என்ன பேருனா வேர்ல்டு பிட்ஸ் சாம்பியன். அந்த சாம்பியன்ஷிப் அந்த டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க. டைட்டில்ல 3rd பிரைஸ். அந்த இடத்துல 4 UN என்விரான்மெண்டல் சம்மிட்ஸ் ஃபெல் ஷார்ட் இன் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெல் ஷார்ட் அப்படின்னா பணம் பத்தாததுனால இந்த 4 என்விரான்மெண்டல் சம்மிட்டுக்குமே பணம் பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீட் கெய்ஸ்ட் அப்படின்றது வந்து உங்களோட டோன்னு சொல்லலாம், ஃபீல்னு சொல்லலாம், பேய்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ளேவர், ஃபீல். அதாவது த நாவல் கேப்சர்ஸ் த ஜீட் கீஸ்ட் ஆஃப் தி லேட் 90s அப்படின்னா டோன் ஆஃப் தி, இல்லை பிக்சர் ஆஃப் தி, ஃபீல் ஆஃப் தி, அந்த மாதிரி சொல்றதா ஜீட் கீஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட நியூஸ் முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.